தாலியில் இந்த ஒரு பொருளை சேர்த்து கட்டிக்கொண்டால் போதும், வாழ்க்கை சொர்க்கம்தான். தாலி என்பது மங்களகரமான பொருள். அதனால்தான் கல்யாணம் என்பது நல்ல நேரத்தில் நடக்கிறது. மேலும் தாலி பிரித்து கோர்க்கும் நாளும் நல்ல நேரம் பார்த்துதான் நடக்கிறது. அதேபோல் திருமணமாகி பல வருடங்களான பெண்கள் கயிறு மாற்றும் பொழுது நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்துதான் மாற்றுவார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தாலி. தாலியை பெண்கள் பலரும் தங்க செயினில் தான் அணிந்திருப்பார்கள். ஆனால் மஞ்சள் கயிற்றில் அணிவது மிகவும் சிறப்பு. இருந்தாலும் தற்போது உள்ள சூழலுக்கு ஏற்றவாறு தங்க செயின் அணியலாம், தவறில்லை. ஆனால் அதனுடன் மஞ்சள் கயிறில் தாலியை மணியையும் சேர்த்து போட்டுக் கொள்ளலாம். சிலர் தங்கத்திலேயே தாலியையும் மணியையும் கோர்த்திருப்பார்கள். மேலும் சிலர் வெள்ளி கம்பியில் தாலியை கோர்த்திருப்பார்கள். அதில் மிகப்பெரிய தவறு இல்லை. ஆனால் மஞ்சள் கயிறு போல் கொஞ்சமாவது தாலி செயினில் கலந்திருப்பது சிறப்பு. தாலி என்பது பெண்களுக்கு ஒருமுறை கழுத்தில் ஏறிவிட்டால் கணவர் இருக்கும் வரை அந்த தாலி அவர்கள் கழுத்தில் இருக்க வேண்டும். இதுதான் பெண்களுக்கு அழகு. எல்லா பொருட்களையும் நாம் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தாலியை மட்டும் நம் விருப்பப்படி தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனென்றால் அது நமது மாமியார் வீட்டில் வழக்கப்படிதான் அவர்கள் கொண்டு செய்து வருவார்கள். அந்த தாலியுடன் உருப்படி என்று கூறுவார்கள். அதாவது பெண்கள் தாலியுடன் ஞானக்குழாய், காசு, லக்ஷ்மி, காசு போன்றவை சேர்த்து போடுவது வழக்கம். அன்னாச்சிப்பூ, மாங்காய், வில்வம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தாலியுடன் அதிகபட்சமாக காசுகளை மட்டும்தான் சேர்க்க வேண்டும். குண்டுகளையும் மணிகளையும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதில் பவளம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. பவளம் போட்டுக்கொள்வதால் பெண்களுக்கு உடல் ரீதியாக இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது. மேலும் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் கோபங்களை குறைக்கிறது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யத்தை அதிகரிக்கிறது. அதனால் பவளங்களை நிச்சயம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதைவிட அதிக மணிகள் கோர்க்க தேவையில்லை. அதாவது அன்னாச்சிப்பூ, வாழைக்காய் சீப்பு அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் தனது குடும்ப வழக்கங்களின்படி நடைபெற்றால் பின்பற்றிக் கொள்ளலாம். இல்லை என்றால் தேவையில்லை. காலையில் மணி கோர்ப்பதற்கு ஒரு வழக்கம் உண்டு. அதாவது திருமணம் நடக்கும் பொழுது சிலர் வெறும் தாலியை கட்டுவார்கள். சிலர் மணியுடன் கோர்த்து கட்டுவார்கள். பிறகு தாலி பிரித்து கோர்ப்பார்கள். அதற்கு திருப்பூட்டுதல் என்று பெயர். பெண்ணை அந்த வீட்டோடு இணைப்பதற்காக இது செய்வார்கள். தாலி பிரித்து கட்டும் பொழுது ஒற்றைப்படையில் தான் மணிகள் போட வேண்டும். திருமணமாகி பல வருடங்கள் ஆன பெண்கள் தாலி பிரித்து கோர்க்கும் பொழுது மணிகள் அணிந்து கொள்ளலாம் என்றால் அது அணிந்து கொள்ளலாம். ஆனால் அதுவும் ஒற்றைப்படையில் தான் இருக்க வேண்டும். திருமாங்கல்யம் 1 என்ற கணக்குப்படி மணிகள் 2 ஜோடியாக வாங்கினீர்கள் என்றாலே கணக்கு சரியாக வரும். 2010 முட்டை வியாபாரம் பண்றேன் நானு. அப்ப முட்டை 2 ரூபா இருந்துச்சு. அப்படியே படிப்படியா முட்டை ஏறிட்டு வந்துச்சு. இப்ப ஒரு 15 வருஷமா பண்றேன் நானு. அது இப்ப முட்டை ஆரம்பது முட்டையில புரோட்டீனு, விட்டமின் எல்லா போஷாக்கு இருக்குது. அது மட்டும் முட்டையில இருந்து ஷாம்பு எடுக்கிறாங்க. குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா வளர்றாங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கும் இந்த பிராய்லர் முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? நாட்டுக்கோழி முட்டை அது புரோட்டீன் அதிகமா இருக்கும். இதுல புரோட்டீன் கம்மியா இருக்கும். அதுல அது கரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது இது மஞ்சள் கலர்ல இருக்கும். அது மஞ்சள் கருவில் எல்லாருமே அதுல சத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. நான் எல்லாமே 2 தான் சாப்பிடுவேன். நான் 2 தான் சாப்பிடுவேன். ஆனா ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் மஞ்சள் கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஆமா, அது ஜிம்மு முட்டை சாப்பிட்டா வெயிட் கூடும், வெயிட் அதிகமாகும். அதான் நம்ம கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறவங்க உயரம் அதிகமாகுவாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக. முட்டை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்க கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிடணும். அப்பதான் நம்மளுக்கு பிளட் சர்க்கிள் உடம்பு பூரா சர்க்கிள் ஆகும். இப்போ ஈக்காட்டு தாங்கல் ஏரியா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு 15 வியாபாரியாவது இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வியாபாரம் டல்லா தான் இருக்கு. நம்ம சுறுசுறுப்பா இருக்கல வியாபாரம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.